ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ரூத்தின் சரித்திரம் 3வது அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்கள். அதற்கு அவள், நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றாள். அவள் களத்திற்கு போய் தன் மாமி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தாள். ரூத் தன் மாமி சொல்வதையெல்லாம் கேட்டு அதன்படி நடப்பேன் என்று சொல்லி தன் மாமி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் அப்படியே செய்தாள். நகோமியிடமிருந்த சமயோசித புத்தி, அறிவு, தேவ பக்தி, தன் மேல் இருந்த அன்பு, இவைகளின் மேல் ரூத்திற்கு இருந்த நம்பிக்கை, தன் மாமியிடம் அவளுக்கு இருந்த அன்பு நகோமியின் சொற்படி செய்ய அவளை தூண்டியது. இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் காணப்பட்ட பழக்க வழக்கங்கள், கலாச்சாரம், சட்டதிட்டம் இவைகளை நன்கு அறியாமல் இருந்திருந்தாலும் தன்னுடைய மாமி சொல்வது செய்வது எல்லாம் தன்னுடைய நன்மைக்குத்தான் என்பது அவளுடைய ஆழ்ந்த அசைக்க முடியாத நம்பிக்கையாகவே இருந்தது. 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தில், என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ என்று நகோமி சொன்ன வார்த்தையின் அர்த்தத்தை நன்கு உணர்ந்தவளாக, நீர் எனக்கு சொல்லுகிறபடியெல்லாம் நான் செய்வேன் என்று சொல்லி அதன்படியே செய்து முடித்தாள். இந்த நாட்களிலே நம்முடைய பிள்ளைகள் கூட நம்முடைய பேச்சை கேட்பது கிடையாது. நாம் சொல்வது செய்வது அவர்களுடைய நன்மைக்குத்தான் என்கிற புரிதலும் அவர்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. ஆனால் ரூத் தன்னுடைய மாமியை 100க்கு 100 நம்பி அவளுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். சிறைபிடிக்கப்பட்ட தேசத்தில் இருந்த எஸ்தர் தன்னுடைய வளர்ப்பு தந்தையான மொர்தெகாயின் பேச்சை கேட்டு அவனுடைய சொற்படியே நடந்து வந்தாள். அதன் விளைவு பட்டத்து ராணியாக முடிசூட்டப்பட்டாள். திருமணத்திற்கு பிறகு சிறு வயதில் மொர்தெகாயின் வார்த்தையை கேட்டு நடந்தது போலவே அரண்மனையில் இருந்த நாட்களிலும் கூட மொர்தெகாய் தனக்கு சொல்வதை கேட்டு அதன்படியே செய்து வந்ததுனால தன் மக்கள் இனம் அழிந்து போகாமல் காக்கப்பட காரணமாக இருந்தாள். நாமும் கூட நம்முடைய பெற்றோருக்கும் மூப்பருக்கும் அவர்கள் சொல்லுகிற எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற வேதத்தின்படி எல்லா கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? யோசித்து பார்ப்போம், ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நகோமி ரூத் இருவரிடம் காணப்பட்ட அந்த அன்பு பிணைப்பு, ரூத்தின் கீழ்ப்படிதல் எங்களை பிரமிக்க வைக்கிறது. நகோமியின் வார்த்தையை கேட்டு ரூத் நடந்ததுனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் ரூத்தின் பெயர் இடம்பெற்றது. அதே போல நாங்களும் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும், பெற்றோருக்கும் வயது முதிர்ந்தோருக்கும் எங்களுக்கு போதிக்கிறவர்களுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதான கிருபை தாங்க. வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா கட்டளைகளையும் நியமங்களையும் கை கொண்டு நடக்கத்தக்கதான கிருபை தரும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.